வெற்றிகளையே தந்து பழகிவிட்ட ஒரு இயக்குனர். இந்த படம் ஆரம்பிச்ச கதையை பத்தி எல்லாரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நான் 2-3 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் என் பிள்ளைகிட்டே நான் கால் ஷீட் வாங்கி படம் பண்றது. அப்படி ஒரு படம் எனக்கு கொடுப்பான்னு கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு பெரிய டைரக்டர் கொடுங்க, பெரிய காம்பினேஷன் கொடுங்க, நான் வந்து கால் ஷீட் தரேன்னாரு. சரி, பெரிய டைரக்டர் நான் யாருன்னு தேடி தேடி பார்க்கும்போது என் கண்ணில் பட்டவர் ஏஆர் முருகதாஸ். அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது பெரிய அமௌண்ட் கேட்டாரு. நான் ஒண்ணுமே பேசல. தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் வேல்யூக்கு அவர் கேட்டார். அவருக்கு இருக்கிற வேல்யூக்கு அவங்கவுங்க கேட்கிறாங்க. சினிமா உலகத்துல எல்லாருமே டிமாண்ட் பண்றது அவங்களுக்கு வேல்யூ இருக்கிறதுனால டிமாண்ட் பண்றாங்க. வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நம்ம போய் கூப்பிடவும் போறதில்ல, அவங்க டிமாண்டும் பண்ண போறதில்ல. சோ அந்த வேல்யூ வச்சுட்டு அவர் கேட்டாரு. நான் ஒண்ணுமே பேசல. சரி, விஜயும் ஏஆர் முருகதாசும் சேர்ந்தால் எனக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும், அந்த லாபத்துல கொஞ்சம் குறைஞ்சிட்டு போகுது அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். நான் ஒண்ணுமே பேசல. சரிப்பா, நான் ஏஆர் முருகதாஸ் அவர்களை பிக்ஸ் பண்ணிட்டேன், ஓகேயா? அவருக்கு முதல்ல அட்வான்ஸ் பண்ணிட்டு வாங்க, நான் அட்வான்ஸ் வாங்குறேன், 2வது கண்டிஷன். சரி, அவருக்கு அட்வான்ஸ் பண்ணியாச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் போன் பண்ணி. சார், அப்பா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்களா? வாங்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். அப்பவும் கண்டிஷன் போடுறாரு, எனக்கு பெரிய ஒளிப்பதிவாளர் வேணும். சரிப்பா, பெரிய ஒளிப்பதிவாளர் கொடுத்தாச்சு. இப்படி ஒரு பெரிய கதாநாயகி வேணும். அவங்கள கஷ்டப்பட்டு தங்கதுரை இங்க இருக்காரா இல்லையான்னு தெரியல. ரொம்ப சீக்கிரம் அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுவாங்கன்னு நான் அவருடைய அடுத்த தமிழ் படம் விஜயோட தான் இருக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா தமிழ் படம் பண்ணும்போது ஒரு மூத்த வச்சு 2 படம் எடுத்துறீங்க. அடுத்த தலை கூட பார்க்கலாமா? எல்லாரும் எல்லாரும் வந்து பதிலுக்கு கைத்தட்டி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கேள்விக்கே கிளாப் பண்றீங்கிறது நான் பாக்குறேன். இல்ல, உங்களுக்கு இருக்கிற அதே அளவுக்கு ஆர்வம் எனக்கு இருக்கு. தலையை வச்சு படம் பண்ண அப்படிங்கிறது. ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு. நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன், சார் ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு, எப்போ எனக்கு வந்து கூப்பிட்டாலும் நான் வந்து இமிடியேட்டா பண்ணுவேன், நான் ரெடியா இருக்கேன். அந்த ஒரு வினாடிக்காக நான் வந்து ரொம்ப தூரத்திலாம் இல்லை, அவரோட போன் அந்த விரல் நுனிக்கிட்ட தான் நான் இருக்கேன். அந்த போன் நான் வந்து இல்லை நீங்களே போய் கேட்கக்கூடாதான்னு, நான் ஒவ்வொரு படம் முடிஞ்ச பிறகும் சாரை மீட் பண்ணுவேன், நம்ம படம் பண்ணலான்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் அது வந்து ஒரு படம் அவர் ஒரு 2 படம் லைனப் பண்ணி வச்சிருப்பாரு. என்னோட கமிட்மெண்ட் ஒன்று இருக்கும். அவர் வெயிட் பண்ண சொன்னாலும் நான் 1 இயர் வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன். அதனால வந்து அவர்கிட்ட அவரோட அழைப்புக்காக தான் நான் ஒவ்வொரு வினாடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாங்களும் கண்டிப்பா காத்துட்டு இருக்கோம் சார். நன்றி சார்.